ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் ரயில்வே துறை, அதாவது மத்திய அரசின் ரயில்வே துறையில வேலைக்கு செல்வதற்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம், இதுதான் அருமையான வேலைவாய்ப்பு. இதை ஒட்டினா அதற்கப்ப எப்ப வரும்னு யாருக்குமே தெரியாது. எனவே ஏன் சொல்றேன்னா, இந்த ரயில்வே தேர்வானது டிஎன்பிசி எக்ஸாம் போல் ஆண்டுதோறும் நடைபெறும் தேர்வு அல்ல. இது 4 இயர்ஸ் 5 இயர்ஸ், அதாவது 5 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் அது மாதிரி கேப்ல தான் நடக்கும். எனவே வாய்ப்பு வரும்போது பயன்படுத்திட்டாதான் இதற்கு நீங்க ரயில்வே ஜாபுக்குள்ள வர முடியும். ஓகேங்களா? எனவே அதற்கு தகுந்தா போல் நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய என்சிஆர்டி மத்திய அரசின் சிபிஎஸ்இ பேட்டர்னை ஃபாலோ பண்ணி சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் சார்பாக என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 புக்கு இந்த மே மாதம் இறுதியில் வெளியாக உள்ளது. இப்ப நீங்க இந்த டிவியில பாக்குறது என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 மாடல் ஃபார்மேட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த வால்யூம் 1 புக் என்பது இதோட பேட்டர்ன் எம்சிக்யூ பேட்டர்ன், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷன், ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி கீ ஆன்சர் இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த என்சிஆர்டி தமிழ் புக் வால்யூம் 1 என்பது 700 பேஜஸ் கொண்டது மற்றும் 10,000 கொஸ்டின் ஆன்சர்ஸ், 10,000 வினாவிடைகள் கொண்டது. இதுல எல்லா சப்ஜெக்டும் கலந்துருக்கும். அது என்ன சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு நீங்க இந்த வால்யூம் 1 புக்கோட இண்டெக்ஸ் பேஜ் பிடிஎஃப் வாட்ஸ்அப்ல பார்க்கணும் அப்படின்னா உங்க பேரு, எந்த ஊரு, என்ன படிச்சிருக்கீங்க, எந்த எக்ஸாமுக்கு முயற்சி பண்றீங்க, அதை பற்றி தகவலை நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் 9944276750 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணா நீங்க இண்டெக்ஸ் பேஜ் ஒரு சப்ஜெக்ட் வைஸ் தலைப்பு பார்க்கலாம். இந்தியன் ஜிகே, வேர்ல்டு ஜிகே மற்றும் சுற்றுச்சூழலியல், கணிப்பொறியியல், மேத்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் இதற்கு அப்புறம் வால்யூம் 2 வரும். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த என்சிஆர்டி பேட்டர்ன் படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கேள்வி எப்படி கேட்டுன்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்றது ஈஸியா இருக்கும். புக்கு தேவைப்படுறவங்க, ஆர்டர் பண்றவங்க நம்முடைய வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம கொஸ்டின் பேங்க்ல கொஸ்டின் நம்பர் 1 இருந்து 10 வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ பாருங்க 11 இருந்து பார்க்க போறோம். குள்ளு தசரா என்னும் வண்ணமயமான திருவிழா எந்த மாநிலத்துல கொண்டாடப்படுகிறது? சோ நம்முடைய என்சிஆர்டி வால்யூம் 1 புக்ல இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு பாடத்தலைப்பு தனியா கொடுத்திருக்கு. அது எல்லாமே இந்த கொஸ்டின் வந்துடும். சோ குள்ளு தசரா என்னும் வண்ணமயமான திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? கொஸ்டின் நம்பர் 11. 11க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ ஹிமாச்சல பிரதேசம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12. 12 பாருங்க, தைப்பூசம் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம், நம்ம மாநிலம் தமிழ்நாடு. கொஸ்டின் நம்பர் 12க்கு சரியான விட ஆப்ஷன் டி தமிழ்நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க, அருணாச்சல பிரதேசம் மாநிலத்தில் கொண்டாடப்படும் முக்கியமான பண்டிகை. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல் பண்டிகை இருக்கும். அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த அருணாச்சல பிரதேசம் மாநிலத்தில் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகை எது? கொஸ்டின் நம்பர் 13க்கு சரியான விட ஆப்ஷன் டி சோலங். சோலங், SOLUNG சோலங். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க, பங்களா பண்டிகை எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? பங்களா ஃபெஸ்டிவல் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? கொஸ்டின் நம்பர் 14க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ மேகாலயா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க, பேஷன் களம் திருவிழா, அதாவது பேஷன் களம் ஃபெஸ்டிவல் முதன்மையாக கொண்டாடப்படும் மாநிலம். இந்த பேஷன் களம் ஃபெஸ்டிவல் என்பது எந்த மாநிலத்துல முதன்மையாக கொண்டாடப்படுகிறது? கொஸ்டின் நம்பர் 15க்கு சரியான விட ஆப்ஷன் சி மேகாலயா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க, மோட்சு ஃபெஸ்டிவல், மோட்சு திருவிழா எந்த மாநிலத்தில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது? கொஸ்டின் நம்பர் 16க்கு சரியான விட ஆப்ஷன் சி நாகாலாந்து. கொஸ்டின் நம்பர் 16க்கு சரியான விட ஆப்ஷன் சி நாகாலாந்து. நல்லா பாருங்க, நாகாலாந்துல இந்த மோட்சு திருவிழா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17 பாருங்க, இந்தியாவின் எந்த மாநிலத்துல சாகாதவா அல்லது 3 பாக்கிய திருவிழா? நல்லா பாருங்க, 3 பாக்கிய திருவிழாவை சாகாதவா அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? கொஸ்டின் நம்பர் 17க்கு சரியான விட ஆப்ஷன் டி சிக்கிம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க, முக்கியமானது, கணேஷ் சதுர்த்தி என்னும் மத திருவிழா எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? கணேஷ் சதுர்த்தி, அதாவது விநாயகர் சதுர்த்தி மத திருவிழா குறிப்பாக எந்த மாநிலத்தோட தொடர்புடையது? நல்லா பாருங்க, கொஸ்டின் நம்பர் 18க்கு சரியான விட ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க, பின் வருணவற்றுள் எந்த இந்திய நகரத்தில் இந்த சப்தக் இசை திருவிழா, அதாவது இந்தியாவோட எந்த சிட்டில சப்தக் மியூசிக் ஃபெஸ்டிவல், சப்தக் இசை திருவிழா கொண்டாடப்படுகிறது? கொஸ்டின் நம்பர் 19க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ அகமதாபாத். ஸோ அண்ணா பாருங்க, குஜராத் மாநிலம் அகமதாபாத்ல சப்தக் இசை திருவிழா ரொம்ப புகழ்பெற்றது. ஸோ கொஸ்டின் நம்பர் 19க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க, ஷீகிதி சபா, ஷீகிதி சபா திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? கொஸ்டின் நம்பர் 20க்கு சரியான விட கொஸ்டின் நம்பர் 20க்கு சரியான விட ஆப்ஷன் டி பஞ்சாப். நல்லா பாருங்க, ஷீகிதி சபா, ஷீகிதி சபா திருவிழா
எந்த மாநிலத்துல கொண்டாடப்படுகிறது? கொஸ்டின் நம்பர் 20க்கு சரியான விட ஆப்ஷன் டி பஞ்சாப். ஓகேங்களா? ஸோ இந்த சாப்டர்ல 100க்கு மேற்பட்ட கொஸ்டின் இருக்கு. நீங்க புக்கு தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பா கான்டெக்ட் பண்ணுங்க. இண்டெக்ஸ் பார்க்க நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பா கான்டெக்ட் பண்ணுங்க. இதுபோல் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.